நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காயை பற்றி தான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து தேங்காய் விலை நிலவரத்தை பற்றி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எதுக்கு நாங்கள் ஒரு அப்டேட் கொடுக்கலன்னா, ஒரு 4-5 நாள் பொங்கல் முடிஞ்சதுலேருந்து, அதாவது பொங்கல் வருஷக்கிழமையிலேருந்து ஒரு தொடர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த திருவள்ளுவர் தினம் வரைக்கும் ஒரு 5 நாள் விடுமுறை மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு சரியான அப்டேட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கொடுக்கல. தேங்காய் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பொங்கல் டயத்தில் பொங்கலுக்கு முன்னாடி ரொம்ப கீழே போயிடுச்சு. ஒரு 45-46 ரேஞ்சுக்கு வந்துட்டு பச்சை தேங்காய். அப்போ வந்து இன்னமும் விலை இறங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொங்கல் நெருங்க நல்லா கொஞ்சம் வியாபாரம் சூடு பிடிச்சி விலை வந்து ஓரளவு 49-50 போயிட்டு இருந்துச்சு பொங்கலுக்கு முன்னாடி. பொங்கலுக்கு லாஸ்ட்டெல்லாம் 50-51 வரைக்குமே போணுச்சு. அதே நிலவரம் கண்டினியூவாக தான் ஆகிட்டுருக்கு. 51, 50, 51, 52 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதாவது 1/2 கிலோ ஆவரேஜாக 1/2 கிலோ 500 கிராம் வரணும். அப்படி 500 கிராம் வர்ற தேங்காய் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு 52 ரூபா போட்டு வாங்குறதுக்கு ஆள் நிறையா இருக்குது பச்சை தேங்காய். அதே நேரத்தில் உங்களுக்கு தேங்காய் சைஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 350-400 கிராம் இந்த மாதிரி வர்றது வந்து நம்ம இந்த ரேட்டு இது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு பொடி கையில் ஒதுக்கிடுவாங்க. அந்த ரேஞ்சில் அதுக்கு கொஞ்சம் ரேட்டு குறையும் தான். எல்லா ஒரு விலை நிலவரம்னா இப்போ எங்கள் ஊரில் கூட எடுத்தாங்க, உங்கள் ஊரில் கூட எடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. நம்ம விலை நிலவரம்னா நல்ல குவாலிட்டிக்கு கொஞ்சம் இந்த விலை கூட தான் போகும். அதேமாதிரி உடுமலைப்பேட்டை, உங்களுக்கு காங்கேயம், இந்த ஈரோடு, பெருந்துறை இதெல்லாம் வந்து உங்களுக்கு விலை ஒரு நம்ம ஊரில் டெல்டாவில், அதாவது நம்ம ஊர்னால் டெல்டாவில் வந்து இப்போ இன்றைக்கி 52-50னா இங்கே வந்து ஒரு 2000 கூட போகிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க தேங்காய் வந்து சைஸ் நிறைய பெருசாக இருக்கும். எல்லாமே 600 கிராம் வரும், 550 கிராமுக்கு மேலே தான் வரும், 600 கிராம் வரும்னு சொல்லி அங்கே உள்ள நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்கும்போது சொன்னாங்க. ஓரளவு நம்ம தேங்காயுமே இப்போ இங்கே டெல்டாவிலையுமே 500 கிராமுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. அது ரெண்டாவது விலை ஓரளவு விற்றோடனே இப்போ எல்லாருமே உரம் வைக்கிறாங்க, எருவடிக்கிறாங்க. நல்ல பராமரிப்பு, அதிகமான பராமரிப்பாக போய்ட்டு மரத்துலேயும் தேங்காய், நல்ல தேங்காய் எல்லார் தோப்புலையுமே இருக்குது. ஓரளவு ஈல்டு இருக்குது. அதே நேரத்தில் தேங்காய் விலை வந்து இறங்கிரும்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி தான். விவசாய விலை இறங்காது அப்படிங்கிறது தான் இது 2 மாதத்துக்கு. அதாவது இப்போ தை பிறந்துச்சுன்னா ஏகப்பட்ட முகூர்த்த நாள், நிறையா முகூர்த்த நாள், காலேஜ் ஸ்கூல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் தேங்காய் தேவைப்படுறதுனால பச்சை தேங்காய் நல்ல மூமெண்ட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி கசங்கள் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து 57 ரூபா. இன்றைக்கி 57,000. கசங்கள்ங்கிறது என்னென்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம தேங்காய் நல்ல வெட்டாக இருக்கணும். அதாவது இந்த சில பேர் நாங்கள் 30 நாளில் வெட்டுவோம், 40 நாளில் வெட்டுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தேங்காய்லாம் கசங்களுக்கு வேலையே ஆகாது. பச்சையாக தான் நம்ம போட்டு உரிச்சாகணும். கசங்களுங்கிறது நல்லா விளைய வச்ச காய். 55 நாள் 60 நாளில் தேங்காய் வெட்டுறது வெட்டி அதுக்கப்புறம் ஒரு மாதம் போட்டு வச்சுருந்தோம்னா தான் அது நமக்கு கசங்கள்ங்கிற கண்டிஷனில் வரும். உங்களுக்கு தேங்காய் வெட்டு வந்து அது சுத்தமான வெட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நிறையா உங்களுக்கு சேதாரம் ஆகாமல் இருக்கும். அந்த அவசரப்பட்டு நம்ம அந்த 40 நாளில் வெட்டுறது இந்த மாதிரிலாம் வெட்டிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேதம் அதிகமாக போகும். அதனால தான் அந்த கசங்கள்ங்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா 60 நாளில் வெட்டுற தேங்காய் ஒரு 30 நாளைக்கு மேலே போட்டு வச்சுருந்தோம்னா பிளாக் கலரில் வந்துடும். அதுதான் கசங்கள்னு சொல்கிறது. அது வந்து இன்றைய ரேட் வந்து 57,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. விலை இன்னமும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளியில் அனுப்புகிறவங்க எல்லாருமே வந்து கசங்கள் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பொங்கலுக்கு முன்னாடியுமே கசங்கள் நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் அந்த மாதிரி கசங்கள் போட்டு விலை கூட விற்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இளம்பாடெல்லாம் பிடிச்சி வெட்டி போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் விலை கூட வைக்கிறேன்ட்டு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சேதாரம் எக்கச்சக்கமாக போயிடும். அதுலேயும் வந்து நம்ம கை பார்த்து பக்காவாக எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு வெளியில் மூட்டை பிடிக்கிறதெல்லாம் வந்து பக்காவாக கை பார்த்து பெரிய சைஸாக உள்ள தேங்காயெல்லாம் நம்ம ஒதுக்கி தான் ஏற்ற போகிறோம். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் மட்டை வந்து பச்சை மட்டை வந்து 250 வரைக்கும் போயிட்டுருக்கு. 3 ரூபா 250 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பட்டை மட்டையும் போயிட்டுருக்கு. பட்டை மட்டை மொத்தமாக லாரி கணக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து மட்டை வாங்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மட்டை வாங்குறது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையுமே அந்தந்த ஏரியாவில் கயிறு ஃபேக்ட்ரி பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பஞ்சு மில்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த கயிறு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களை தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் ஏரியாவில்னா டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. மட்டை தேங்காய் உரித்தோம்னா உடனே வந்து ஏற்றிட்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்குது.
அந்த மாதிரி பண்ணிக்கங்க. கொப்பரை வந்து கிட்டத்தட்ட 180 ரூபா, 140, 150, 160 இருந்து இன்றைக்கி 180 வரைக்கும் போயிடுச்சு. கொப்பரை விலையும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கொப்பரையாக பண்ணி விற்கிறவங்களுக்கு வந்து மூளைக்காய் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அந்த குடுமையோடு வாங்குறது வந்து உங்களுக்கு குடுமையில் வந்து ஒரு டன்னுக்கு 30 கிலோ கழிக்கிறது தான். ஒரு டன்னு, அதாவது ஒரு டன்னுக்கு 30 கிலோ வேஸ்டேஜ் கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறது. நீங்கள் கொப்பரை பர்ச்சேஸ் இப்போ கொப்பரை பயன்பாட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து மூளைக்காயின்னு சொல்கிறோம். சுத்தமாக பஞ்சு கிஞ்சி இல்லாமல் உரிக்கிறது தான். அதில் எதுவும் கழிக்கிறது இல்லை. அது வந்து உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு மிச்சப்படும். அதில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது 2 நாளில் உங்களுக்கு நல்ல வெயில். இனிமேல் வந்து மழைக்கு வேலை இல்லை. கொப்பரை பண்ணி வைக்கிறனாலும் வைக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு கொட்டாங்கச்சியும் நல்ல வேலை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தேங்காயை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே வந்து பணம் தான். பணம் உள்ள தொழில் தான். அதை வந்து நீங்கள் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேன்மேலும் நல்லா பண்ணி நல்ல பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிச்சு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நல்ல தொழில் தான் இது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.